பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ஒருவரை நாம் தெரிந்து கொள்வதற்கும் ஒருவரை பற்றி நாம் அறிந்திருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒருவேளை ஒரு மனிதரை நீங்கள் நீண்ட நாள் முன்பாக பார்த்திருக்கலாம். நீங்கள் சொல்லுவீர்கள், அவர் எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் ஒருவர் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நாம் அவரோடு பழகி அவர் எப்படிப்பட்டவர், எப்படி குணாதிசயம் உள்ளவர் என்பதை அறிகிறது தான் அறிவு. ஆகவே தெரிவதற்கும் அறிவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் மீட்பர் என்பதை தெரிந்திருக்கிறார்கள். இவர்தான் மெய்யான கடவுள் என்பதை தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே நம்முடைய தேவைகளை சுற்றியே இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவைகளை தருகிறவர், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த திருச்சபை அறிய தவறிவிட்டது. எனக்கு அருமையானவர்களே, யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்படி சொல்லி வருகிற கடைசியாக சொல்லுகிறார், நான் அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி. ஆனால் நடந்த காரியம் என்ன? ஜனங்கள் தன்னை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி வாசஸ்தலத்தை உண்டாக்க சொல்லி அவர்களோடு கூட வாசம் பண்ணி அவர்களோடு கூடவே பயணப்பட்டு பகலிலே மேகமாய் இறைவன் அக்கின் வெளிச்சத்தில் வழி நடத்துகிறார். ஆனால் கடைசி ஆண்டவர் உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனம் சொல்லுகிறார், உங்களுக்கு காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க செவிகளையும் உணரத்தக்க இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. இந்த 40 ஆண்டு காலம் உங்கள் வனாந்தரத்திலே நடத்தினேன், நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை நினைத்தேன், அறியவில்லை என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதமாக வெளிநடத்தப்பட்டவர்கள் கடவுள் எப்படிப்பட்ட என்பதை அறிய தவறிவிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அநேக கிறிஸ்தவர்கள் கண்ணீரிலும் கவலையிலும் ஏன் காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஏன் வியாதியிலும் வேதனையிலும் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? நம்மை உண்டாக்கின ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நமக்கு எவ்வளவு பெரிய மேன்மை வைத்திருக்கார் என்பதை அறிய தவறிவிட்டார்கள். அதனாலதான் பவுல் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவர் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அறிந்து கொள்வதே உங்களுடைய பிரதானமான ஜெபமா இருக்கட்டும். அறிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் வெற்றியாய் வாழுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. ஆண்டவர் அறிந்து கொள்ளுங்கள், வெற்றியாய் வாழுங்கள்.